அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 11-11-22-22 இந்த நம்பர் ரிப்பீட்டடாக சிலர் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் என்னோட கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுது, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது கூட அந்த மெசேஜ் அனுப்பின டைம் 11.11. ஸோ அவங்க அதையும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க, இதோ பாருங்க இப்போ கூட 11.11 தான் நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன், ஏன் இந்த நம்பர் எனக்கு அடிக்கடி என்னோட கண்ணில் தட்டுப்படுது, இல்லை இந்த நம்பரை பற்றி ஏன் அடிக்கடி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் கூட இந்த மாதிரி கேட்டாங்க, ஏன் இந்த நம்பர் என்னுடைய கண்கள் அடிக்கடி தட்டுப்படுது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் குண்டலினி ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைடில் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு ரிப்பீட்டடான ஒரு விஷயம் அடிக்கடி உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுட்டே இருக்கும். இது உண்மையிலே ஒரு நல்ல சைன் தான். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தட்டுப்படும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இதில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரலாம். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதோட இண்டிகேஷன் தான் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான காரணம். எப்போவுமே இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவான சைடில் இருக்கோம். நம்முடைய மைண்டும் சரி, உடம்பும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நான் போன ஒரு 2-3 செகண்டில் தீபாராதனை அப்படின்றது காட்டுவாங்க. இல்லை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலாக இருக்கும், அதை நான் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக நான் அந்த கிராஸ் பண்ணுற டைமில் அந்த தீபாராதனை அப்படின்றது காட்டுவாங்க. இது ரொம்ப 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 ரிப்பீட்டடாக நடக்கும். என் கூட வரவங்ககிட்டையும் நான் சில டைம் சொல்லுவேன், பாருங்கள் நம்ம அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது தீபாராதனை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கிராஸ் பண்ணும்போது தீபாராதனை காட்டிட்டு இருப்பாங்க. என் கூட வரவங்க எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் இதெல்லாம். இது எல்லாருக்குமே நடக்கும், எனக்குன்னு மட்டும் இல்ல. நம்ம ஆனால் இதை கவனிக்க தவறிடுவோம் மோஸ்ட்லி. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே கூட ஆமா நமக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அப்படின்னா தீபாராதனை காட்டுறதுன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட விஷயம், நல்ல விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும், டெய்லி அதை பார்த்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த நம்பர்ஸும் மோஸ்ட்லி கிளாக்ல இல்லை மொபைலில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப குயிக்காக ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்குன்னு நீங்கள் கரெக்டாக டைம் வச்சுட்டுலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் கேஷுவலாக பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் உங்கள் கண்ணில் தட்டுப்படணும், இல்லைனா கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் கிளாக்கில் செக் பண்ணலாம், இல்லைனா நம்ம மொபைலில் நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை வேறு எங்கேயாவது கூட செக் பண்ணலாம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருப்பீங்க, அதில் வந்திருக்கும். இல்லைனா வேறு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அங்கே கொடுக்குற அந்த ஐடென்டிட்டி கார்டில் அந்த நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இனி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன் ரெகுலராக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குயிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ எந்தவித பயமோ தயக்கமோ இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய ரியல் லைஃப்பில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இது எல்லாருக்குமே நடக்கும், நம்ம கவனிக்க தவறிடுறோம், இல்லை கவனிச்சாலும் பெருசாக இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இனிமேல் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். நன்றி.